வணக்கம். இந்திய பெருங்கடலில் உலகையே உலுக்கிய ஒரு சம்பவம் அரங்கேறி உள்ளது. இலங்கை கடற்கரைக்கு மிக அருகில் ஈரான் போர் கப்பல் தகர்க்கப்பட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. அமெரிக்க கடற்படையின் அதிரடி தாக்குதலால் ஈரான் நாட்டின் ஐரிஸ்டெனா கப்பல் கடலில் மூழ்கடிக்கப்பட்டது. இது இந்தியாவுக்கு மிக அருகாமையில் நடந்த போர் சம்பவம் என்பதால் நாம் மிகுந்த கவனத்துடன் இதை அணுக வேண்டியிருக்கிறது. இதனை பற்றிய விரிவான தகவல்களை இப்போது காண்போம். இந்த தாக்குதல் மார்ச் 4ஆம் தேதி அதிகாலை இருளில் நடைபெற்றது. அமெரிக்காவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்த தாக்குதலை துல்லியமாக நடத்தியது. ஒரு மாபெரும் வெடிப்பு அந்த அமைதியை சிதைத்தது. எங்கு பார்த்தாலும் நெருப்பும் புகையுமாக காட்சியளித்தது. USS சார்லோட் என்ற லாஸ் ஏஞ்சல்ஸ் ரக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்ட மார்க் 48 டார்பிடோ டெனா கப்பலை நடுப்பகுதியில் தாக்கி இரண்டாக பிளந்தது. இது அமெரிக்காவின் ராணுவ வலிமையை மீண்டும் ஒருமுறை உலகிற்கு நிரூபித்துள்ளது. இது அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் பியூரி என்ற ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். இந்த நடவடிக்கை ஈரானின் கடல்சார் வலிமையை முடக்க திட்டமிடப்பட்ட ஒன்று. இதன் பின்னணியில் உள்ள மர்மங்கள் என்ன என்பதை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம். ஐரிஸ்டெனா ஈரான் நாட்டின் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட அதிநவீன மௌஜ் ரக போர்க்கப்பலாகும். 95 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் அந்த நாட்டின் கடல்சார் பெருமையாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடையாளமாகவும் கருதப்பட்டது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சில நாட்களுக்கு முன்புதான் இந்த கப்பல் இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடந்த மிலன் 2026 பயிற்சியில் பங்கேற்றது. 70க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இணைந்து அமைதிக்காக அணிவகுத்தது அனைவரையும் கவர்ந்தது. இந்தியாவின் கொல்லைப்புறம் என்று அழைக்கப்படும் கடல் பகுதியில், அதுவும் இந்தியாவின் நட்பு நாடாக பயிற்சிகளில் பங்கேற்ற பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையை உலுக்கியுள்ளது. இது ஒரு தந்திரோபாய நகர்வாக பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பிற்கு ஒரு பெரிய சவாலாக எழுந்துள்ளது. ஒரு வெளிநாட்டு விருந்தினரின் கப்பல் நமது எல்லைக்கு மிக அருகில் தகர்க்கப்பட்டுள்ளது நமது கண்காணிப்பு திறனை சோதிப்பதாக உள்ளது. இந்திய கடல் பகுதியில் இனி அமைதி நிலவுமா? அமெரிக்க தற்காப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸத் இதை ஒரு நிசப்தமான மரணம் என்று வர்ணித்துள்ளார். ஈரான் வீரர்கள் இந்த தாக்குதலை கண்டறியவோ அல்லது தற்காத்துக் கொள்ளவோ நேரமில்லாமல் போனது ஒரு மாபெரும் தொழில்நுட்ப தோல்வியாக பார்க்கப்படுகிறது. ஒரே ஒரு டார்பிடோ ஒட்டுமொத்த கப்பலையும் சில நிமிடங்களிலேயே கடலுக்கு அடியில் கொண்டு சென்றது. அந்த தாக்குதலின் வீரியம் ஒரு சிறிய நிலநடுக்கத்தை போல அந்த பகுதியில் உணரப்பட்டது. கப்பல் இரண்டாக பிளந்து கடலில் மூழ்கியது. தாக்குதலுக்கு பிறகு மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. இலங்கை கடற்படை தனது ரோந்து கப்பல்கள் மூலம் முதல் ஆளாக உதவிக்கு வந்தது. கடலில் தத்தளித்த பலரை அவர்கள் மீட்டனர். இது ஒரு மனிதாபிமான சவாலாக மாறியுள்ளது. காலி துறைமுகத்தில் இருந்து சுமார் 19 மைல் தொலைவில் இந்த சம்பவம் நடந்ததால் இலங்கை வீரர்கள் மிக விரைவாக சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளை முன்னெடுத்தனர். அவர்கள் காட்டிய வேகம் பல உயிர்களை காத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோர விபத்தில் இதுவரை சுமார் 87 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 32 வீரர்கள் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டனர். அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இது ஈரான் நாட்டு கடற்படைக்கு பேரிழப்பாகும். மீட்கப்பட்ட வீரர்கள் காலி நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் இலங்கை அரசு செய்து வருகிறது. மீட்பு பணிகள் தொடர்கின்றன. மீட்கப்பட்ட உடல்கள் காலி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. காணாமல் போன மற்ற வீரர்களை தேடும் பணியில் அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கடலில் இன்னும் பலர் இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகள் தொடர்கின்றன. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இதை ஒரு கடல்சார் அட்டூழியம் என்று கடுமையாக கண்டித்துள்ளார். இதற்கான விலையை அமெரிக்கா கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. அமெரிக்க தரப்போ இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்றும், ஈரான் தனது எல்லையை தாண்டி அச்சுறுத்தல் விடுத்ததாலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. இது உலக அளவில் ஒரு பெரிய ராஜதந்திர விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் இந்தியாவின் மௌனம் ஒரு தந்திரோபாய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் ஈரானுடனான எரிசக்தி தேவைகள் என இந்தியா ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளது. இந்தியா எத்தகைய முடிவை எடுக்கும்? மிலன் 2026 பயிற்சியின் போது இந்த கப்பல் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ விருந்தினராக கௌரவிக்கப்பட்டது. ஒரே வாரத்தில் அதே கப்பல் கடலில் மூழ்கடிக்கப்பட்டது கடல்சார் உறவுகளில் ஒரு கரும்புள்ளியாக மாறியுள்ளது. இது ஒரு கசப்பான உண்மையாகும்.
இந்தியாவின் பாதுகாப்பு வலயத்திற்குள் இத்தகைய தாக்குதல் நடந்தது பிராந்தியத்தின் நிகர பாதுகாப்பு வழங்குனர் என்ற இந்தியாவின் பிம்பத்தை சோதிப்பதாக உள்ளது. நமது அண்டை நாடுகளும் இப்போது ஒருவித அச்சத்தில் உள்ளன. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும். இலங்கை மற்றும் மாலத்தீவு போன்ற நாடுகள் இந்த போர் சூழலால் மிகுந்த கவலை அடைந்துள்ளன. இந்திய பெருங்கடல் ஒரு போர் மைதானமாக மாறுவதை யாரும் விரும்பவில்லை. இது பிராந்திய அமைதிக்கு விடப்பட்ட சவாலாகும். போர் மேகங்கள் சூழ்கின்றன. உலக வர்த்தகத்தின் உயிர்நாடியாக விளங்கும் இந்த பகுதியில் போர் மூண்டால் அது உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைக்கும். எண்ணெய் விலையேற்றம் முதல் விநியோக சங்கிலி பாதிப்பு வரை பல சிக்கல்கள் உருவாகலாம். நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். காலி துறைமுகம் இப்போது ஒரு முக்கியமான இராணுவ கண்காணிப்பு மையமாக மாறியுள்ளது. அமெரிக்க மற்றும் இந்திய கப்பல்கள் இந்த பகுதியில் தங்களின் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. நிலைமை தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. 1945க்கு பிறகு ஒரு நீர்மூழ்கி கப்பலால் போர்க்கப்பல் தகர்க்கப்படுவது இது 4வது முறை மட்டுமே. 1971இல் INS குக்ரி மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தை இது பலருக்கும் நினைவுபடுத்துகிறது. இது ஒரு வரலாற்று திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. டெனா கப்பலில் இருந்த ஈரானின் அதிநவீன ராடார் அமைப்புகள் ஏன் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலை கண்டறியவில்லை என்பது ஒரு பெரிய புதிராக உள்ளது. அமெரிக்காவின் தொழில்நுட்ப வலிமை இங்கே மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது வியப்பை தருகிறது. சர்வதேச கடல்சார் சட்டங்களை அமெரிக்கா வெளிப்படையாக மீறியுள்ளதா என்ற சட்ட விவாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் எழ வாய்ப்புள்ளது. ஒரு அமைதியான பயணத்தின் போது தாக்குதல் நடத்துவது தார்மீக ரீதியாக சரியா என்ற கேள்வி இப்போது உரக்க ஒலிக்கிறது. தாக்குதல் சர்வதேச கடல் பகுதியில் நடந்தாலும் அது அண்டை நாடுகளின் பொருளாதார மண்டலத்திற்கு மிக அருகில் இருப்பது அந்த நாடுகளின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என்று சர்வதேச சட்ட நிபுணர்கள் கருதுகின்றனர். இது ஒரு தீவிரமான சிக்கல். இந்தியா தனது எல்லையில் ஒரு போர் சூழல் உருவாவதை ஒருபோதும் அனுமதிக்காது. சர்வதேச அளவில் தனது செல்வாக்கை நிலைநாட்டவும் அமைதியை உறுதிப்படுத்தவும் இந்தியா தொடர்ந்து ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும். இது ஒரு நீண்ட மற்றும் சவாலான பயணமாகும். இந்திய கடற்படை தனது ரோந்து விமானங்களை அனுப்பி தேடுதல் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறது. இந்தியாவின் உதவி இந்த பிராந்தியத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பாதுகாப்பே நமது முதல் முன்னுரிமை என்பதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.